மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். வெல்கம் டு உரையாடல். உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஃபுல் டைம் ஃபினான்ஷியல் அட்வைசராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசரி பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு 50 கஸ்டமர் இருந்தால் 100 கஸ்டமர் இருந்தால் கூட போதும். ஆனால் ஃபினான்ஷியல் அட்வைசரி வந்து நீங்கள் 50-100 பேர் வச்சு பண்ணிங்கனாக்கா அதனால எக்கனாமிக்ஸே இருக்காது. ரெண்டாவது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து பொருளை வாங்குறீங்க, பொருளை விற்கிறீங்க. அண்ட் ப்ராடக்ட் இஸ் த டிரைவிங். அட்வைசரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்டை க்ரியேட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அடுத்தவர்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் முன்னாடி ரொம்ப குறைவான ஏஎம் தான் இருந்தது. ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி நல்ல ப்ராடக்ட் நமக்கெல்லாம் தெரியும், அப்போ கூட யாரும் வாங்கலை. ஸோ அந்த ப்ராடக்ட் வளர்ந்து வர்றதுக்கு நிறைய டைம் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு வந்துருச்சு. அதே வேல்யூ சிஸ்டமோட அதே மாதிரி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு 2000 கோடியில் தான் இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் லாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் சோஷியலி அக்செப்டபிளா இருக்கணும், ஸ்கேலபிளா இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே குவைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கேலுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது. ஃபைனான்ஷியல் அட்வைசரியில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரியில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அது அடிப்படையில் தவறான புரிதல். எதை வச்சு அவங்க அந்த புரிதலை வளர்க்குறாங்கனாக்கா, ஒரே தனி நபர் ஒன் மேன் ஷோவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஒரு சொத்து அளவு உருவாக்கிட்டாங்கன்னா, ஏஎம்னு நம்ம சொல்றோம், அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், அதை உருவாக்கிட்டாக்கா அவங்களுக்கு அது காலகாலத்துக்கும் பணம் கொடுக்கும்ன்றது எதிர்பார்ப்பு. வரலாற்று ரீதியா இது உண்மை. ஆனா வருங்கால ரீதியா பார்த்தா இது நிலைக்காது. நீங்க வந்து ஒரு சேவையை நீங்க வழங்கும் போது அந்த சேவையின் தேவைகள் வந்து அதிகரித்து கொண்டே போகும். இது உட்கார்ந்து சம்பாதிக்கிற தொழிலா இருந்திருக்கலாம் கடந்த காலத்துல. ஆனா நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. பிஸ்னஸ்ங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உட்காந்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது. டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் காஸ்ட்டை கண்ட்ரோலில் வைக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் கரெக்டாக இருக்கணும். உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் தக்க வச்சுக்கணும். ஸோ ஃபைனான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னும் காம்படிட்டிவ் ஆகிட்டு வருது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதை விட இட் இஸ் மோர் காம்படிட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். 15 years பேக் அவ்வளவு காம்படிட்டிவாக இல்லை. பட் அப்பவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார் பண்ணி தான் இந்த ஏரியாக்குள்ள வந்தமே ஒழிய அன்னைக்கு இருந்த அந்த உட்கார்ந்து சாப்பிட்ற மென்டாலிட்டிக்கும் நமக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ எந்த டிகேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? இப்போ நீங்கள் ஒரு 3-4 டிகேடாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ விச் டிகேட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்? 2010 to 20 என்னை பொறுத்த வரைக்கும்
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே ஒரு ப்ரொடக்டிவ் டிக்கெட்டாக இருந்தது. இந்த டிக்கெட் அதை விட பெட்டராக இருக்குமான்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு இட்ஸ் டூ ஏர்லி. ஏன்னா இன்னும் நம்ம 24ல் இருக்கும், இன்னும் 6 வருஷம் இருக்குது. பட் 2010 to 20 டிக்கெட் மாதிரி ஒரு எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இருந்தனாலே நமக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து போன டிக்கெட்டோட பெட்டர் டிக்கெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இக்கானமி நல்லா மேனேஜ் பண்ணப்பட்டால், கேபிட்டல் எஃபிஷியன்சி இக்கானமியில் உருவாகிட்டே இருந்துச்சுனாக்கா, டெக்னாலஜி நம்ம லைஃபை இன்னும் எளிமைப்படுத்தினாக்கா, இன்னும் பல பேருக்கு டிஜிட்டல் இன்க்ளூஷன் நடந்தாலும், எக்கனாமிக் இன்க்ளூஷன் நடந்தாலும், எல்லாரையும் வங்கி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா வசதிகளையும் டேட்டா வசதியும் கொடுத்தீங்கன்னாக்கா, அப்போ எக்கனாமிக் க்ரோத் இன்னும் வேகமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நேச்சுரலி ஒரு இன்வெஸ்டருக்கு எப்போ அது நடக்குதோ அந்த காலகட்டம் வந்து இன்னும் ஒரு ப்ரொடக்டிவான காலகட்டமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 3 டிகேட்ஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பண்ணது. இப்போது ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயும் அந்த டயத்தில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு இருந்துட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? யூ ட்ரீட் ஈக்குவலி ஆர் பிஸ்னஸ் லாஸ் ஆர் கெயினை எப்படி பார்ப்பீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர லாஸ் ஆர் கெயினை எப்படி பார்ப்பீங்க? சி, ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஒரு விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் நீங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நான் வந்து எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸுக்கு போக மாட்டேன், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் உறவுக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் கெப்பாசிட்டி கிடையாது, அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அதனால தான் அவங்க போய் அதே வியாபாரத்தை போய் உட்காந்து பண்ணுறாங்க, நான்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணிடுவேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் இப்போ பேசுகிறாங்க. இது வந்து புதுசு இல்லை. எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்ற பிஸ்னஸ் ஃபேமிலிஸ்லேருந்து வர பர்சன்ஸுக்கு இது ஒரு இனிஷியல் ஃபீலிங்காக தோணும். அதுவும் நீங்கள் வந்த உடனே ஒரு புல் மார்க்கெட் ஒரு 2 வருஷத்துக்கு நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தோணும் உங்களுக்கு? இவங்களா என்ன சும்மா உட்காந்து பிஸ்னஸ், கஸ்டமரு, கவர்மெண்ட்டு, பில்லு, பேங்க்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேச்சுரல் டு திங்க் லைக் தட். பட் அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர் பேர் மார்க்கெட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ஸ்லோவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி ஸ்லோவாக உருவாகும், எதுவும் ஈஸி கிடையாது அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்ங்கிறது இட்ஸ் ஃபார் மோர் ஸ்டேபிள் தேன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு நிறைய கொடுத்துருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. பிஸ்னஸ் கொடுத்ததை விட ஸ்டாக் மார்க்கெட் அதிகமாக கொடுத்துருக்கு, அதில் டவுட்டு கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம மற்ற பிஸ்னஸ் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸை வாங்கி அதில் வந்து போதிய காலம் வெயிட் பண்ணி பொறுமையாக அது கீழே இருக்கும்போது இன்னும் கான்ஃபிடன்ஸை காமிச்சு அதுக்கப்புறம் மேலே வரும்போது அவசரப்படாமல் வித்தது தான் காரணம். இதே டெம்பரமெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸில் காமிச்சாக்கா டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்காம போகாது. பட் பீப்புள் டோன்ட் ஷோ த டெம்பரமெண்ட் இன் பிஸ்னஸ்ங்க தான் என்னுடைய அப்சர்வேஷன். ஸோ அதுக்குள்ளே போகாமல், அதில் உழைக்காம, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஸ்டாக் மார்க்கெட் ஈஸின்னு நினைக்கிறது எக்காலத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசுலையும் நடந்தது, இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கும் நடக்கும். பட் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாற்றி எல்லாரையும் வந்து தரைக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு கோல்ட் ஷவர் கொடுத்துரும். ஓகே, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்பையும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறப்பையும் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு குவாலிட்டி டைம் கொடுப்பீங்க? ஏன்னா ரெண்டுத்துக்குமே யூ ஹவ் டு கிவ் கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஹவு யூ ஏபிள் டு மேனேஜ்? யூ ஹவ் டு ஒர்க் லாங் ஹவர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்து நானே ஷேர் மார்க்கெட்டுக்கு வரேன், நானே ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னாக்கா 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியாதுனாக்கா அவங்க நேரடியாக ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுல உரிய பயன் கிடைக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு ஹாபிஸ்டுக்கான ஒரு வேலை இல்லை, டெஃபினட்டாக கிடையாது. என்னுடைய அனுபவம் இதான். என்னை சுற்றி எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. இந்த உழைக்காம யாராவது பெரிய சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் தான். அவங்களுக்கு சில சிச்சுவேஷனல் அட்வான்டேஜஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஃபோசிஸ்லேயே வேலை பண்ணியிருப்பீங்க, அந்த ஷேர்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் HDFC பேங்க்லேயே வேலை பண்ணியிருப்பீங்க, அந்த ஈஸாப்பை வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சில லோக்கலைஸ்ட் ரீசன்ஸ் இருக்கும். பட் இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாருனாக்கா அந்த 5 hours டைம் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியலனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மாடரேட்டாக தான் இருக்கும். பிஸ்னஸுக்கு டெஃபினட்டாக 8 hours டைம் கொடுத்தாகணும், ரைட்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 8+5 13 hour எஃபர்ட் இல்லாமல் ஒரு நாளும் என்னுடைய கரியரில் இருந்ததே கிடையாது. ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் ஃப்ரம்
early morning till late evening. Only then you can do both. ஸோ இது ரெண்டும் பண்ற டைம்ல அந்த எஃபர்ட் இருந்தாதான். உதாரணத்துக்கு காலையில போய் பிசினஸை பார்க்குறோம், அப்புறம் லஞ்ச் ஹவர்ல கொஞ்சம் நேரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துட்டு திருப்பி ஈவினிங் 6 மணிக்கு மேல மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி தான் அந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணும். இப்போ திருப்பி அதை பண்ண முடியுமானா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி. பட் நிறைய பேர் பண்றாங்க. பட் இது பண்ணாம இதை ஈஸியா பண்ணிடலாம், நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மளை அதிகமா எக்ஸாஜரேட்டடா நம்ம ஒரு அசஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு சமம். இப்போ பிஸ்னஸும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சரி எப்பயுமே கேஷ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பிஸ்னஸில் நம்ம டெட் ரைஸ் பண்ணுவோம், இல்லை லோன் வாங்கி பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் ஷேர்ஸ்லேயே அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்கள் ஸ்கில்லை பொறுத்து இருக்கு. இப்போ நான் மதிக்கக்கூடிய சென்னையினுடைய மிக முக்கியமான இன்வெஸ்டர்னு வச்சுக்கலாம். அவரு டெட்டே வாங்க மாட்டார், 0 டெட் அவர் வாங்கவே மாட்டார். அவரோட பிரின்சிபலே கடன் வாங்கக்கூடாதுங்கிறது தான். அப்ப அவர் எப்பவுமே கேஷ் வச்சுப்பார். ஆனா அவர் வந்து லைஃப் எல்லாம் இன்வெஸ்டரா மட்டுமே இருந்தவர். அவர் வந்து பிசினஸ் ஆபரேட் பண்ணவர் கிடையாது. ஓகே, பிசினஸ் ஆபரேட் பண்ண இன்வெஸ்டர்ஸும் நமக்கு 2-3 பேர் நல்லா தெரியும். அதாவது நான் சொல்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சில 1000 கோடி செல்வம் சேர்த்தவர்கள், கிளியரா சொல்றேன். பிசினஸ் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த பாரோ பண்ணி பே பண்றதுங்கிறது பழக்கம். அவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு தெரியுது. ஸோ பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த லிவரேஜ் எடுத்தாலும் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியுது, அளவா எடுக்க தெரியுது, பணத்தை அடைக்க தெரியுது, நல்லா பண்ணும்போது கடனை அடைக்க தெரியுது. ஸோ அவங்களுடைய வே ஆஃப் மேனேஜிங் லிவரேஜ் வந்து வித்தியாசமா இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ்மேன் தன்னுடைய கடனை இயற்கையாகவே சென்சிபிளாகவும் எஃபிஷியண்டாகவும் மேனேஜ் பண்ற ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாக்கா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணா அதோட பெட்டரா கூட பண்ண முடியும். பட் எவ்வளவு கடன் வாங்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க பிசினஸ்ல நீங்க உங்க கேபிட்டல் 25% மார்ஜின் இருந்தா போதும், ரைட்? ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இல்லை, ரிவர்ஸ். நீங்க ₹1 சொத்து கொடுத்தா அவங்க ஒரு 40 பைசா கொடுப்பாங்க, ரைட்? அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்க வந்து உங்களுடைய ஓவரால் போர்ட்போலியோல எவ்வளவு கடன் வாங்கலான்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்களே வச்சுக்கணும். இப்போ பிசினஸ்னு போனீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ ஒன்று இருக்கு. நான் மார்க்கெட்டுக்கு வந்த காலத்துல 3 எல்லாம் இருந்தது, இப்போ 1.5 வச்சுக்கிறோம். ஸோ ₹1 சொத்து இருந்தா ₹1,000 வரைக்கும் நீங்க கடன் வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல ₹1 சொத்து இருந்தா நீங்க 10 காசு கடன் வாங்கினாலே அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த பீக் ரிஸ்க். அதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சம்பவத்துக்கு ரெடி ஆறீங்கன்னு அர்த்தம், ரைட்? நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்காம அவங்க போர்ட்ஃபோலியோல சும்மா டிஜிட்டலா ஒரு கிளிக் அடிச்சு லோன் வாங்கி கனாப்பினான்னு பண்றாங்க. அப்போ மார்க்கெட் திடீர்னு இறங்கும் போது அவங்க ஷேரை வித்துடுறான். ஸோ லோவர் பிரைஸ்ல ஷேரும் கையை விட்டு போயிடுது, நஷ்டமும் புக் ஆயிடுது ஆக்சுவலா. ஸோ இந்த லோன் வாங்குறதுல பர்டிகுலர்லி டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் உங்க கொலாட்டரலா அவங்க விற்கக்கூடிய அளவுக்கு நீங்க லோன் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லோன் வாங்கினா அது வந்து உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூல 10%க்கு மேல போகக்கூடாது. அண்ட் நீங்க லோனை அடைக்கிறதுங்கிற ஒரு ஹேபிட்டுக்கு வந்தே அப்பப்போ குறைக்கணும். நிறைய பேர் அப்படியே பிசினஸ்ல வந்து அப்படியே வச்சுக்கலாம் நீங்க லிமிட்டை, ஆனா மார்க்கெட்ல அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்ல நிறுவன மதிப்பு மாற மாற உங்க ரிஸ்க் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இந்த லோன் வாங்குறது அப்படிங்கிறத பிசினஸ்மேன் யூஸ்வலா மார்க்கெட்ல பெட்டரா பண்றாங்கன்றது ஒரு கன்க்ளூஷன். மார்க்கெட்ல வாங்கக்கூடிய லோன் வந்து பிசினஸ்ல வாங்கக்கூடிய லோனை விட இன்னும் குறைவா இருக்கணுங்கிறது 2வது கன்க்ளூஷன். டெட் ஈக்விட்டில ரொம்ப கம்மியா இருக்கணும், 0.1 தான் இருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. பிசினஸுக்கு நீங்க 1க்கு போகலாம், 1.5க்கு போகலாம், இங்க 0.1 தான் இருக்க முடியும். அதுவே அதிகப்படியானது. உங்க போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்து தான் நீங்க லோன் வாங்கணும். சப்போஸ் உங்க போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக் 2/3 இறங்கிடும்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ குறையிற அன்னைக்கு உங்களுக்கு யார் கடன் கொடுத்தானோ அந்த குறைபாடு இருக்கு பாருங்க, அந்த கேப்பை அடுத்த நாள் காலையில உங்களை ஃபண்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ உங்கள்ட்ட கேஷ் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி போயிடுவீங்க. உங்க ஷேரை வித்து தான் நீங்க அடைக்கணும். ஏற்கனவே ஷேர் இறங்கி இருக்குன்னு தானே உங்கள்ட்ட பணம் கேட்கிறா. அப்ப இறங்கின இடத்துல நீங்க வித்தீங்கன்னா என்ன ஆவீங்க? ரியல் லாஸ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இதுதான் வந்து கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல்.
பிசினஸ்க்கு நான் கடன் வாங்கினேன், அதனால நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அதே மாதிரி கடன் வாங்கினேன்னு ஒருத்தர் இறங்குனார்னா நிச்சயமா அவருடைய கையில இருக்கிற காசெல்லாம் காலி ஆயிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்ல கடன் வாங்குறதுங்கிறது பிசினஸ்ல வாங்குறத விட ரொம்ப 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 உன்னிப்பாகவும் ஷார்ப்பாகவும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி. இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2ல ரிலீஸ் ஆக போகுது, அதையும் பாருங்க. தேங்க்யூ.